வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். ஸ்கூல்ல படிச்ச போர் அடிக்கிற மேக்ஸ் ஃபார்முலாக்களை எப்படி நம்ம ரியல் லைஃப்ல, குறிப்பா நீங்க இப்ப தொடங்க போற உங்க கரியர்ல ஒரு ஸ்வீட் கூடா மாத்துறதுன்னு பார்க்க போறோம். இது ஏதோ மார்க் வாங்குற தியரி கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையை எப்படி ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றதுக்கான ஒரு பிராக்டிக்கல் மேப். வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். நான் உங்களை தான் கேக்குறேன். ஸ்கூல்ல படிச்ச விஷயங்கள் நிஜமா நம்மள இந்த உலகத்துல சர்வைவ் பண்ண வைக்குமா? காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பெரிய மலையோட உச்சியில நிக்கிற உங்ககிட்ட ஒரு சீனியரா, ஒரு மென்டாரா நான் கேக்குற கேள்வி இதுதான். அகடமிக் விஷயங்களை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு நிஜ உலகம் எவ்வளோ ரஃப் ஆனது, அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க நீங்க ரெடியா? ஏன்னா உண்மையான ஆட்டம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. முதலாவது செக்ஷன், தி ரியல் கேம் ஆஃப் காம்பவுண்டிங். உங்களோட அன்றாட பழக்க வழக்கங்களை எப்படி மாத்தலான்னு இதுல பார்க்கலாம். சிம்பிள் எஃபர்ட்டுக்கும் காம்பவுண்ட் எஃபர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. ஃபைனல் எக்ஸாம்க்கு முந்தின நாள் ராத்திரி முழுக்க உட்காந்து 10 மணி நேரம் கண் விழிச்சு படிக்கிறது சிம்பிள் எஃபர்ட். அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் கொடுக்கும், அடுத்த நாள் எல்லாம் மறந்துடும். ஆனா தினமும் வெறும் 20 நிமிஷம்னு ஒரு வருஷம் முழுசா படிக்கிறது காம்பவுண்ட் எஃபர்ட். அது காலப்போக்குல உங்களை யாராலையும் அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா மாத்திடும். கரியர்ல எந்த ஸ்கில் வளர்த்துக்கணும்னாலும் இதுதான் சீக்ரெட். வாரன் பஃபெட் என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கைங்கிறது ஒரு பனிப்பந்து மாதிரி. உங்களுக்கு தேவையானது கொஞ்சம் ஈரமான பனியும் ஒரு பெரிய மலையும் தான். இப்போ நீங்க உங்க கெரியரோட ஆரம்பத்துல இருக்கீங்க. அந்த பெரிய மலை உங்க முன்னாடி இருக்கு. அதாவது உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கு. இன்னைக்கு நீங்க இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன சரியான முடிவும் பின்னாடி மிகப்பெரிய பவரா, பெரிய சக்சஸா காம்பவுண்ட் ஆகும். இதான் டீலேட் கிராட்டிஃபிகேஷன். அதாவது நாளைக்கு கிடைக்க போற பெரிய சக்சஸுக்காக இன்னைக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை தியாகம் பண்றது. அந்த ஃபேமஸான மார்ஷ்மெல்லோ டெஸ்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 15 நிமிஷம் பொறுமையா இருந்த குழந்தைங்க பிற்காலத்துல பெரிய சக்சஸ் ஆனாங்க. ஆனா உடனே அந்த ஸ்வீட் வேணும்னு நினைச்சவங்க லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டாங்க. சோ உங்க கரியர்ல இந்த இன்ஸ்டன்ட் சந்தோஷங்களை கொஞ்சம் தள்ளி போடுங்க. ரிசல்ட் வேற லெவல்ல இருக்கும். அடுத்த செக்ஷன், டிஸ்ட்ராயிங் இல்யூஷன்ஸ் வித் மேக்ஸ். கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வந்து பிசினஸ் உலகத்துல இருக்கிற மாயைகளை எப்படி மேக்ஸ் வச்சு உடைக்கிறதுன்னு பாப்போம். இத ரிடக்ஷனிசம்னு சொல்வாங்க. உங்ககிட்ட யாராவது வந்து ஒரு பெரிய மிகைப்படுத்தப்பட்ட பிசினஸ் ஐடியாவை சொன்னா அதை எப்படி சிம்பிளான பேசிக் லெவல் பிரச்சனையாய் உடைச்சு பாக்குறதுன்னு இதுல பார்க்கலாம். உதாரணத்துக்கு, ஒரு விண்டுமில் கம்பெனி பெரிய லாபம் தரும்னு சொல்றாங்கன்னு வச்சுப்போம். அந்த லாபத்தை எடுக்க எத்தனை விண்டுமில் விற்கணும்னு கணக்கு போட்டா அதை வைக்க இந்த பூமியிலேயே இடம் இல்லைங்கிற பேசிக் உண்மை நமக்கு தெரிஞ்சிரும். சோ எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் இப்படி சிம்பிளா பிரிச்சு பார்த்தா பல ஆபத்துகள் இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஸ்கூல்ல படிச்ச ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் ஞாபகம் இருக்கா? அதை வச்சு ஹாரி மார்க்கோ போலோஸுங்கிறவரு பெர்னி மேடாஃபோட பல பில்லியன் டாலர் மோசடியை எப்படி கண்டுபிடிச்சாரு தெரியுமா? மேடாஃப் சொல்ற ரிட்டர்ன்ஸ் உண்மையா இருக்கணும்னா ஷேர் மார்க்கெட்டோட மொத்த ட்ரேடிங் வால்யூம்ல 100% மேல அவரே பண்ணிருக்கணும். அது பிராக்டிக்கலா சாத்தியமே இல்ல. அதனால இது ஒரு மிகப்பெரிய மோசடின்னு அவர் ஈஸியா நிரூபிச்சிட்டாரு. இதுதாங்க ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் திங்கிங். மூணாவது செக்ஷன், இன்வெர்ட்டிங் சக்சஸ், தி ஆன்டி மாடல். உங்களோட சிந்தனைய அப்படியே தலைகீழா மாத்த போறோம். எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிக்கிறத விட மக்கள் எப்படி அவங்க வாழ்க்கைய நாசமாக்கிக்கிறாங்கன்னு பார்த்து கத்துக்கலாம். உங்களுக்கு எப்பவுமே ஒரு ரோல் மாடல் மட்டும் பத்தாதுங்க, ஒரு ஆன்டி மாடல் கண்டிப்பா தேவை. அதாவது எந்தெந்த தப்பான பழக்கங்களை, முட்டாள்தனமான குணங்களை உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க கட் பண்ணணும்னு காட்டுறவங்க தான் இந்த ஆன்டி மாடல்ஸ். இவங்கள பார்த்து நான் கண்டிப்பா இப்படி ஆகிடக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு தெளிவான முடிவுக்கு வரணும். யங் ப்ரொஃபஷனல்ஸ் ஈஸியா மாட்டிக்கிற சில முட்டாள்தனமான ட்ராப்ஸ் இங்க இருக்கு பாருங்க. இன்ஸ்டன்ட் சந்தோஷத்துக்கு அடிமையாகிறது, குறுக்கு வழியில பணக்காராக நினைக்கிறது, பேராசையில அளவுக்கு அதிகமா கடன் வாங்குறது, உடனடி லாபத்துக்காக கூட இருக்கிறவங்கள ஏமாத்துறது. இது எல்லாமே உங்க லாங் டேர்ம் சக்சஸ் அப்படியே காலி பண்ணிடும். இத தவிர்த்தாலே உங்க கரியர்ல பாதி சக்சஸ் கன்ஃபார்ம் ஆயிடும். அடுத்த செக்ஷன், தி ரிஸ்க் ஆஃப் அப்சல்யூட் ரூயின். இப்போ ரொம்ப முக்கியமான ஆபத்தான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஒரு சின்ன ரிஸ்க் எப்படி உங்க கெரியரையே பெர்மனண்டா க்ளோஸ் பண்ணிடும்னு பாப்போம். யாராவது உங்ககிட்ட வந்து ஒரு காயினை சுண்டி ஹெட்ஸ் விழுந்தா உனக்கு 50 லட்சம், டெய்ல்ஸ் விழுந்தா 10 லட்சம் லாஸ் அப்படின்னு சொன்னா மேத்தமேட்டிக்கலா இது சூப்பர் டீல் தான். ஆனா உங்ககிட்ட இருக்கிற மொத்த காசே 10 லட்சம் தானே வச்சுக்கோங்க. இந்த கேமை நீங்க விளையாண்டா உங்க மொத்த வாழ்க்கையும் 0 ஆகுறதுக்கு 50% சான்ஸ் இருக்கு. கிரிப்டோ மாதிரி விஷயங்கள்ல மொத்த சேமிப்பையும் போடுறது இதான். ஒரு தடவை 0 ஆயிட்டா அப்புறம் மீண்டு வரவே முடியாது. உங்களால தாங்கிக்க முடியாத எந்த ரிஸ்கையும் நீங்க எடுக்கவே கூடாது. இந்த சார்ட்டை பாருங்க. நிஜ உலகத்தோட கொடூரமான உண்மையை இது ரொம்ப தெளிவா காட்டுது.
1% ஆபத்து இருக்கிற ஒரு தப்பான விஷயத்தை நீங்க திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல நீங்க மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு 100% மாறிடும். அதாவது உங்க சர்வைவல் ரேட் மேத்தமேட்டிக்கலா 0 ஆயிடும். கிரிமினல்ஸ் முதல்ல தப்பிச்சாலும் கடைசியில மாட்டிக்குவாங்கன்னு சொல்றதுக்கு காரணம் இந்த மேக்ஸ் தான். 5வது செக்ஷன் கம்பைனிங் மாடல்ஸ் ஃபார் சர்வைவல். இவ்ளோ நேரம் பார்த்த விஷயங்களை எப்படி ஒன்னா சேர்த்து பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு காயினை சுண்டும்போது தொடர்ந்து 99 தடவை ஹெட்ஸ் விழுது. 100வது தடவை என்ன விழும்? விடை 50க்கு 50 அப்படின்னு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஆனா ரியல் வேர்ல்டுல 99 தடவை ஹெட்ஸ் விழுந்தா அந்த காயின்ல ஏதோ மோசடி நடந்திருக்கு, அந்த கேம் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு அர்த்தம். கண்மூடித்தனமா நம்புனா இங்க நீங்க தான் பலிகடா. எதையும் கேள்வி கேட்க பழகுங்க. இது 2ஆம் உலகப் போர்ல நடந்த ஒரு பிரபலமான கதை. போர்ல தோட்டாக்கள் பாஞ்ச நிலையில திரும்பி வந்த விமானங்களை மட்டும் பார்த்து எங்க எக்ஸ்ட்ரா ஆர்மர் வைக்கணும்னு முடிவு பண்ணல, திரும்பி வராத விமானங்கள் எங்க சுடப்பட்டுச்சுன்னு யோசிச்சாங்க. அதுதான் சர்வைவர்ஷிப் பயஸ். திரும்பி வந்த விமானங்கள்ல என்ஜின்ல குண்டடி படல. அதாவது என்ஜின்ல அடிப்பட்ட விமானங்கள் எல்லாம் கீழே விழுந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு என்ஜினுக்கு அதிக பாதுகாப்பு கொடுத்தாங்க. படிப்ப பாதியில விட்ட பில்லியனர்ஸை மட்டும் பார்த்து நாமும் அப்படி ஆகலான்னு நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனம். ஃபெயில் ஆனவங்கள நம்ம பார்க்கறதே இல்ல. எதை நாம பார்க்க தவறுகிறோன்னு யோசிக்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் பேயஸ் தியரம். இது சலிப்பான ஒரு ஃபார்முலாவா பார்க்காம ஒரு சர்வைவல் ட்ரிக்கா பாருங்க. பிசினஸ்ல ஜெயிக்கிறவங்க எல்லாரும் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, புதுசா ஸ்ட்ராங்கா ஒரு உண்மை தெரிய வரும்போது அவங்க பழைய நம்பிக்கைகளை உடனே மாத்திக்குவாங்க. ஏன் ஈகோ என்னாகிறதுன்னு பிடிவாதம் பிடிக்க மாட்டாங்க. ஃபேக்ட்ஸ் மாறும்போது உங்க மைண்ட் செட்டையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபைனல் செக்ஷன், யோர் ரியல் வேர்ல்ட் மென்டல் டூல் கிட். இதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு மாஸ்டர் ஃப்ரேம்வொர்க்கா எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டேபிள ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் உங்க கரியருக்கான அல்டிமேட் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் கரிக்குலம். தினமும் உங்க ஸ்கில்ஸை எப்படி காம்பவுண்ட் பண்றது, காம்ப்ளெக்ஸான விஷயங்களை எப்படி ரிடக்ஷனிசம் மூலமா சிம்பிள் ஆக்குறது, தப்பான விஷயங்களை இன்வர்ஷன் வச்சு எப்படி தவிர்க்கிறது, அப்புறம் புதுசா கத்துக்கிற விஷயங்களை வச்சு பேஸ் தியரம் மூலமா உங்களை எப்படி அப்டேட் பண்ணிக்கிறதுன்னு எல்லாமே இதுல அடங்கியிருக்கு. இப்போ இந்த நிமிஷம் உங்க லைஃப் பத்தி யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட இருக்கிற மிக மதிப்புமிக்க சொத்து உங்களோட நேரம்தான். அந்த பெரிய மலையோட உச்சியில நின்னுட்டு இருக்கிற நீங்க இன்னைக்கு எதை காம்பவுண்ட் பண்ண போறீங்க? ஒவ்வொரு நாளும் நல்ல விஷயங்களை சேர்த்து வெற்றிங்கிற ஒரு பெரிய பனிப்பந்த உருவாக்க போறீங்களா, இல்ல தப்பான முடிவுகளை எடுத்து உங்களை நீங்களே அழிவு நோக்கி உருட்டி விட போறீங்களா? இது உங்க வாழ்க்கை. சாய்ஸ் உங்க கையில. யோசிங்க.